ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரீ எப்படி கன்வெர்ட்டட் லாங் மேக்ஸி ட்ரெஸ் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி கட்டிங் வீடியோ வந்துட்டு தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஸ்டிச்சிங் வீடியோ, இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பாட்டமுடைய பார்ட் வந்து 2 பார்ட்டாக வந்து கட் பண்ணிட்டோம் சாரியில். அதை வந்து லைனிங்கோடு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஃப்ரில்லாக இருக்கிற ஒரு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு லைனிங்கில் இந்த மாதிரி வச்சு ஃப்ரில்லாக வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியதான். நமக்கு நல்லாவே ஃப்ரில் வந்து அதிகமாகவே வரும். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் ரெண்டுத்தையுமே. பார்த்திங்கன்னா ஃப்ரில்லு வந்து தாராளமாக நல்லா நமக்கு வந்து அதிகமாகவே வந்திருக்கு. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு டாப் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் இது எடுத்துருக்கேன், லைனிங்கும் எடுத்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். நெக் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நமக்கு வந்து அதாவது நல்ல சைடு வந்துட்டு தான் நம்ம வந்து உள்வாட்டமாக வச்சு ஸ்டிச் போடணும். நம்ம திருப்பும் போது ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போயிடணும், அந்த மாதிரி போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். நெக் போர்ஷனை ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஓரமாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வந்து அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அங்கேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த வளைவுலாம் வந்துட்டு நமக்கு அழகாக திருப்பும் போது உட்காரும். சும்மா லைட்டாக தையலில் விழாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பிடலாம். திருப்பிடா இந்த மாதிரி தான் நமக்கு வந்துடும். ஸ்டிச்சஸ் உள்வாட்டமாக போயிடுது இல்லையா. இப்போது நம்ம திருப்பிட்டு நல்லா அந்த ஷேப்பை வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டு மடித்து விட்டு மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் மேலே போடணும். நம்ம நல்லா ஓரமாக போடணும். பாருங்கள், அந்த எட்ஜஸில் போடணும் ஸ்டிச்சஸ்ஸு. கரெக்டாக ஷேப்பாக போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கட்டிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் வீடியோ லிங்க்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஓகே, இப்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு நெக் டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஓரம் அந்த ஆர்ம் ஹோல்லேருந்து ஷோல்டர்லேருந்து அட்டாச் பண்ணிக்கணும். அது வந்து தனியாக நமக்கு வரக்கூடாது. அவ்வளோதான், அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் சைடு இருக்கு இல்லையா, பேக் சைடும் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதே தான் சேம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்கு வந்துட்டு நெக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். பேக் சைடுக்கு வந்துட்டு நெக்கு வந்துட்டு நம்ம வந்து அப்படியே பண்ணக்கூடாது. ஒரு சின்ன அந்த ஷேப்புக்கு அந்த அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிட்டு அந்த கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டில் நல்ல மெயின் கிளாத்தை வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தையும் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நகராமல் இருக்கிறதுக்கு குண்டு ஊசி அந்த கார்னரில் போட்டுட்டு நெக் போர்ஷனை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் ரவுண்ட் ஷேப் தானே, அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் என்ன ஷேப் கொடுத்துருமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்வாஷ் வச்சு கூட செய்வாங்க. நம்ம கிளாத்தே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் அப்போ தான். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுக்கிட்டால் தான் நமக்கு வந்து அது திருப்பும் போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். பின்னை எடுத்துட்டு நம்ம திருப்பிக்கலாம்.
ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து அதே மாதிரி நம்ம திருப்பினதுக்கப்புறம் நல்ல சைடே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஓரமாக கொடுத்துக்கலாம், நெக்கை சுற்றி. கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணலாம், ஏன்னா வந்து நெக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு அடித்தோன்னா ஷேப் மாறிடும். அப்புறம் ஷோல்டர் விட்டு இறங்குற மாதிரி இருக்கும், அகலமாக ப்ராடாக தெரியும். ஓகே, இப்போ கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த கேன்வாஷ் கொடுத்தோம் இல்லையா, இதை வந்து லைனிங்கோடு வந்து நம்ம ஒரு அப்படியே சுற்றியும் வந்து அந்த கார்னர்லாம் வந்து தையல் போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு அது கூட அட்டாச் ஆகிடும், தனியாக நமக்கு அது தெரியவே தெரியாது. ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. சேம் வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து லைனிங் துணியோடு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஓரம் ஃபுல்லாக அடிச்சிடணும், ஆம் ஹோலு எல்லாமே. நமக்கு வந்து கட்டிங் விட ஸ்டிச்சிங் ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். கட்டிங் தான் நம்ம பார்த்து பார்த்து எல்லாமே அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு அப்படியே அளவு எடுத்து கட் பண்ணதால் அப்படியே அதை ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓரம்லாம் லைனிங் அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் மெயின் கிளாத்தை. நமக்கு இந்த துணி வந்து ரொம்ப நைஸாக இருக்குது, அதனால் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி குண்டூசி பின் எல்லா கார்னர்லேயும் போட்டுக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஸ்டிச் போடும்போது நகராமல் இருக்கும். மெயின் கிளாத் வந்து லைனிங்கை விட்டு நகராது, கரெக்டாக ஈவனாக வந்து நம்ம தையல் போட முடியும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு சைடு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். எப்பவுமே அந்த கார்னரில் நிறுத்தி ஊசி வந்துட்டு நிறுத்தி அப்புறமா வந்து மேலே தூக்கி விட்டுட்டு மிஷினை அப்புறமா அந்த வளைவில் நம்ம வளைச்சி போடணும். இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. சேம் இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஓரம் ஃபுல்லாக மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் வந்து நெக்லே போட்டுக்கலாம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான், பார்த்தா தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு லைன் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஷோல்டர் 2 கிளாத்து தனித்தனியாக இருக்கு இல்லையா, அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னர் வந்து வெளி பக்கமாக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும், நல்ல பக்கம் வந்து நமக்கு வந்து உள்வாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். 2 சைடுமே வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஷோல்டர் வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ தான் நமக்கு தையல் வந்து பிரியாது. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணதுமே நம்ம வந்துட்டு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட அந்த சென்ட்ரு இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரு வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம ஒரு பின்னப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த எண்டை வந்து அப்படியே அந்த எண்டுலேருந்து ஒரு எண்டுலேருந்து அட்டாச் பண்ணிக்கிட்டே வந்து ஃபைனலாக முடிச்சிடணும். அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்குமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இனி தைக்கிறதுக்கு எல்லாமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பாட்டம் தனித்தனியாக 2 பீஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரில் வச்சு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இப்போ நான் பேக் சைடு டாப் போர்ஷனுக்கும் அதே மாதிரி
அட்டாச் பண்ணிக்க போகிறேன். பாட்டம்தும் டாப் போர்ஷன்தும் பேக் சைடில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு இது எடுத்து இது வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு டாப்பையும் வந்து பாட்டமையும் அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோம், அந்த ஸ்டிச்சஸ் மேலே போடுங்க. இதுவுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் வந்து நம்ம சைடெல்லாம் இன்னும் அட்டாச் பண்ணலை, காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போது ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சைடை நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 3 அளவு எடுத்துக்கணும். ஸ்லீவோட அளவு 5, ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். அப்புறமா நமக்கு வந்து லூஸாக இருந்தாவோ நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டு டைட்டாக ஆக்கிக்கலாம். அப்புறம் வந்து செஸ்ட்டு அளவு, அது வந்து எனக்கு 19 இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் இடுப்பு அளவு, இது 3 தான் நமக்கு தேவை. இது அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டு ஸ்டிச் போட போகிறோம், அவ்வளோதான். மார்க் பண்ணிக்கிறது அப்படியே ஸ்டிச் போட போகிறோம். இது மாதிரி ஒரு பின் போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த துணி வந்து வேறு இடத்துக்கு மாறாமல், ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துலேருந்து பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படியே அட்டாச் பண்ணிக்கிட்டே அந்த லைனு போட்டிருக்கோம்ல, அது கூட வந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வைக்கல. அந்த லைனிங் கொடுக்காதல்ல அந்த துணி வந்துட்டு ரொம்பவும் சுருக்கமாக வருது. த்ரெட்டில் ஊசியில் மாட்டுற மாதிரி வருது. நம்ம வந்து இந்த ஃப்ரில் இருக்கு இல்லையா, அதோட நம்ம வந்து முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக வந்து நல்ல துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை தனியாக வந்து ஜாயின் பண்ணி தைக்கணும். அதுக்கப்புறம் லைனிங்கை தனியாக ஜாயின் பண்ணி தைக்கணும். ஒரே இதுவாக 4த்தையும் வச்சு அடிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து லைனிங் வந்து அகலம் கம்மியாக இருக்கும், மெயின் கிளாத் வந்து அகலம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நாம் வந்து 2த்தையுமே வந்து 4த்தையும் அப்படியே ஒரே இதுவாக வச்சு சேர்த்து பண்ணக்கூடாது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து லைனிங்கை தனியாக வந்து நான் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன், கார்னரை எல்லாம் சேர்த்து. இப்போ அப்படியே இன்னொரு சைடையும் அதே மாதிரி சேம் பண்ணிக்கிறேன். இந்த வந்து எட்ஜஸில் முடிச்சிடணும், இந்த ஃப்ரில் இருக்கிற இடத்துல முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு மெயின் கிளாத்தை வந்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முடிஞ்சிடுச்சு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ. இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது பேக் சைடில் ஒரு நாட் கொடுத்துக்கிட்டேன் நான். நல்லா இருக்கா? என்னுடைய ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இதோட வீவிங் நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.